வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் அரோரா கம்ருதன் இவங்க கான்வர்சேஷன் பார்வதியை பற்றி ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இந்த உண்மையை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அப்போ ஒருத்தங்க கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க, உனக்கு என்ன தெரியும் பார்வதியை பற்றி அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ அரோரா கம்ருதன் கிட்ட அதை சொல்கிறாங்க. அரோரா கம்ருதன் கிட்ட சொல்கிறதுக்கு காரணம் வேற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு கலையரசன் இந்த மாதிரி சொல்கிறான், பார்வதி பிளான் இதுதான். பார்வதி பிளான் என்ன? கலையரசன் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க, கமருதனை இங்கே இருக்கிற வரை யூஸ் பண்ணிக்கிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், இங்கே இருக்கிறதுக்கு அவன் தேவை, அவ்வளோதான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கமருதன் கிட்ட மறுபடியும் ஞாபகப்படுத்தி விட்டாங்க. இந்த அரோரா இந்த மாதிரி இங்கே இருக்கிற வரை யூஸ் பண்ணிக்கிட்டு உன்னை த்ரோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறா அப்படின்னு. இவர் போய் அங்கே போய் கேட்டிருக்காரு. அவங்களும் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அது அரோரா தான் விக்கல்ஸ் கிட்ட சொல்கிறத நம்ம பார்த்தோம். கமருதன் கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்கிறதையும் பார்த்தோம், விக்கல்ஸ் கிட்ட இவங்க பேசுகிறதையும் பார்த்தோம். அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, பார்வதியுடைய குடுமி பார்த்தீங்கன்னா இப்போ கமருதன் கையில் இருக்குது, இதை மட்டும் சொல்லி நாமினேஷனில் போட்டான்னு வச்சிங்களேன், அவங்க அவ்வளோதான் காலி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. புத்தி உள்ள பொண்ணாக இருந்தால் கமருதன் கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காம அமைதியாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்வதியும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காம தான் போயிட்டு இருக்காங்க. அதுதான் காரணமா? இப்போ அதுதான் கேஸ் அப்படின்னா அப்போ அவர் ஐம் ஹார்னி அப்படின்னு கையில் எழுதினாரு. இதுவும் சொல்ல போனால் இன்னும் ஜெயிலுக்குள்ளே நடந்ததெல்லாம் வேற விஷயம் நடந்திருக்கு அப்படின்லாம் கூட சிலர் சொல்கிறாங்க. அதன் பார்த்துருக்கு கலையரசன் அப்படி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது, அதை செக் பண்ணுவோம். இப்போ இந்த விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா திரும்பவும் கமருதன் கிட்ட ஞாபகப்படுத்துகிறாங்க. நேற்று பேசப்போது இந்த மாதிரி கலையரசன் சொன்னதெல்லாம் கூட விடு, ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு டாஸ்க் பண்ணலன்றாங்க. அதாவது மாற்றி மாற்றி மார்க் போட்டுக்கிட்டாங்கல்ல. ஆல்ரெடி துஷார் இருக்கும்போது துஷார், அரோரா, கம்ருதன், பார்வதி இவங்க 4 பேர் உட்காந்து மார்க் போட்டாங்கல்ல. அப்போதான் பார்வதி அதை சொல்லியிருந்தாங்க, எனக்கு வெளியில் ஆள் இருக்குன்னு. அதனால தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், வெளியே ஆள் இருக்குன்றாங்க, இங்கே லவ் ட்ராக்குன்றாங்க, இங்கே அரோரா பேசினா பொசசிவ் ஆயிடுறேன், பிடிச்சவங்கள விட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்படின்லாம் பேசுகிறாங்க. என்ன கதை இது, என்ன கணக்கு? அவரும் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இல்லாமல் 2 பேர்கிட்ட ட்ரை பண்ணுறாரு. ஆதிரை கம்ருதனை பற்றி ஆல்ரெடி போட்டு உடைச்சிருக்கிறாங்க, இவன் எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு. ஸோ அப்படின்னு 2 பேரையும் நம்ம கழுவி ஊற்றிருக்கிறோம். அப்போ கமெண்ட்ல போட்டாங்க, அவங்கள பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு, எக்ஸு வெளியே இருக்கிற பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்லாம் யாரோ பேசியிருந்தாங்கல்ல. அது அரோரா அங்கே திரும்ப சொல்கிறாங்க, வெளியே பிரேக்கப் ஆகலை, அவங்க அன்னைக்கு சொன்னது டாஸ்கில் வெளியே ஆள் இருக்கான், அவன் பார்த்துட்டு இருப்பான், நானும் வெளியே போய் அவனை பார்ப்பேன், ஃபேமிலியோடலாம் பேசியிருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ உங்ககிட்ட ஃபீலிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மை? இப்போ வெளியே ஆள் இருக்கான்னா இந்த மாதிரி மூடெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்ட் ஆகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே பிரேக்கப் பண்ணிட்டு தானே இங்கே ஷிஃப்ட் ஆகணும். இப்போ இங்கிருந்து ஃபோன் பண்ணி, ஹலோ உன்னை எனக்கு பிடிக்கல, இப்போ எனக்கு கம்ருதனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்லாம் இங்கிருந்து சொல்ல முடியாது, அந்த வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் கேமரா முன்னாடி போயிட்டு சொல்லலாம்ல, இங்கே நான் என் மூடு இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு கம்ருதன் கிட்ட, இனிமேல் கம்ருதன் தான் எனக்கு, கம்ருதன் தான் அந்த மக்ருதன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிவிட்டு கம்ருதன்கிட்டையும் சொல்லிட்டா வெளியே இருக்கிற ஆள் புரிஞ்சுப்பார்ல, புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படியும் சொல்ல மாட்றாங்க, அப்படி சொல்லவும் இல்லை. ஆனால் உங்ககிட்ட நான் பேசினா பொசசிவ் ஆகுறாங்க. இங்கே லவ் ட்ராக் ஒன்று இருக்குது, எமோஷன் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இதில் எது உண்மை? அவங்களுக்கு நீயும் வேணும், அவங்களும் வேணும், வெளியே இருக்கிற ஆளும் வேணும், 2 பேரும் வேணுமா பார்வதிக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன முட்டாளா அப்படிங்கிறாரு இந்த கம்ருதன். நீ மக்ருதன், முட்டாள் தான்பா நீ. இப்போ இந்த கான்வர்சேஷனில் இன்னொன்று சொல்கிறாரு, ஐ எம் ட்ரூ டு மை எமோஷன் சொல்கிறா. ஆனால் ஏன் இப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ அரோரா இன்னும் பேசுகிற மாதிரி ஏற்றி விட்றாரு. இப்போ அரோராவுடைய பாயிண்ட் அதுக்குள்ளே விக்கல்ஸ் குறுக்க வந்துட்டாரு, டாஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதனால் அவங்க ஷார்ட்டாக முடிக்கிறாங்க, நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்றாங்க. அதை நீ தாம்மா சொல்லிட்டு இருக்க, அவன் எங்கம்மா சொன்னான்? ஆரம்பத்தில் டீலக்ஸ்லேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு காரணமே அரோரா தான் அப்படின்னு சொன்னான். இங்கே தான் ரூட்டு விட்டுருந்தான். துஷார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இவன் ரூட் விடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அரோரா சொல்லியிருக்கிறாங்க துஷார்கிட்டயே. அதுக்கப்புறமும் தான் நிறைய முறை ஃப்ரெண்டுன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இவங்க ஃப்ரெண்டுன்றாங்க, அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லையே. இங்கேயும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு உட்கார்றா அப்படி அவர் 2 பேரை தான் ட்ரை பண்ணுறாரு. இதில் வேற நைட்டு 10 மணி ஆச்சுன்னா அதுக்கப்புறமா இதில் இவங்களும் சொல்கிறாங்க, இங்கே கேம் ஆடலாம், உன் கேம் ஸ்ட்ராட்டஜி வேறு அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜி வேறு, ஆடிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே உட்காந்து எமோஷன் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த 100 நாளில் எமோஷன் ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதுவே முதல்ல உடன்பாடு இல்லை. என்னென்னா இருக்க போகிறதுக்கு இன்னும் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க போகிறாங்க, 100 நாள் இல்லை, அதுவும் 100 நாள் இருப்பீங்களான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது அது வெளியே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிடலாம்.
ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, கேமராவில் போய் சொல்லிவிடு, வெளியே இருக்கிற ஆளுக்கு சொல்லிவிடு, பிரேக்கப் அப்படியே பண்ணுவாங்க, இங்கே எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு, இனிமேல் உன்னை பிடிக்கல அப்படின்னா சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆவாங்க. அப்படி ஷிஃப்ட் ஆனால் அது அதை விட கேவலமாக இருக்கும்ல. ஆனால் இவங்க அப்படியும் பண்ணாமல் நம்ம 2 பேரும் பேசுகிறத பார்த்து அவங்க பொசசிவ்னு சொல்கிறாங்க, அது வந்து தப்பாக இருக்குல்ல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன முட்டாளா அப்படின்லாம் இவர் கேட்டிருக்கிறாரு. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் இவர் பேசவே போகிறாரு. இவர் ஆல்ரெடி இவங்க 2 பேருக்குள்ள 3 பேர் 4 பேருக்குள்ள டிஸ்கஷன் வந்திருக்குல்ல, நைட்டுக்கு யார் செட் ஆவா, பகலுக்கு யார் செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்வதி அரோரா வந்து கமருதன் கிட்ட ரொம்ப ஆரம்பத்திலேயே கேட்டாங்கல்ல. அதனால அவருக்கு அந்த கணக்கில் வச்சிருக்காரு போல. 2 பேருமே கேட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு லைசன்ஸாக எடுத்துக்கிட்டு இங்கே பகலில் ஃபுல்லாக இங்கே அரோரா கூட, நைட் ஆனால் அங்கே போகிறாரு போல இருக்கு. நைட்டு பார்வதி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க, இது வேறு இனிமேல் நீ என்கிட்ட பேசணுன்னா இந்த வீட்டுக்குள்ள ஆள் இருக்கும்போது 10 மணிக்கு முன்னாடி அங்கே கேம்லாம் இருக்குல்ல, மற்ற இடங்கள் இருக்குல்ல, அங்கே பேசு ஆட்கள் இருக்கும்போது. இந்த 10 மணிக்கு மேலே வந்து இந்த டாக், ஆள் இல்லாத போது டாக்லாம் என்கிட்ட வேணாம், அதெல்லாம் வெளியே போய் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான், திவ்யா கிட்ட போயிட்டு வேற ஒன்று சொல்லிட்டு இருக்கான். பார்வதி வந்து அவள் ஃபேமிலியை பற்றி பெருமையாக சொல்கிறா. ஆமாம் சொல்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க, இந்த லா பாயிண்ட்ன்றாங்க. அதை ஆல்ரெடி அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, என்ன பில்டப் கொடுத்தாங்க சுபிக்ஷா விஷயத்தில் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். விக்கல்ஸ் கிட்ட இவர் பேசிட்டு இருந்தார்ல, விக்கல்ஸ் அரோரா இருக்கும்போது இவர் பேசியிருந்தா, அதை பற்றி வீடியோ கூட போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அது வேற. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவாய்ட் பண்ணால் இங்கே போய் இப்படி சொல்கிறாரு. இவர் 2 பேருக்கு தான் ரூட் விட்டுருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல அரோரா என்ன பண்ணுறாங்க, உனக்கும் சோப் போடுறா, வெளியே இருக்கிற ஆளும் வேணுன்றான், 2 பேரும் வேணுங்கிறான். இவன் வந்து 2 பேரும் வேணுங்கிறான். அரோரா வந்து பார்வதி 2 ஆள் வேணுன்றா அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கே கொளுத்தி போட்டுருக்குறாங்க, ஏற்றி விட்டுருக்குறாங்க. அரோரா வந்து வைபா செம்மையாக இருந்தாங்க, நேற்று பயங்கர எனர்ஜியாக இருந்தாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோமா. அந்த எனர்ஜி வேற, பாட்டே இருந்தால் அது வேற. அதனால தான் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பேச ஆரம்பித்தா இந்த மாதிரி தான். ஏற்கனவே கலையரசன் உன்னை பற்றி பார்வதி கிட்ட பார்வதி வந்து கலையரசன் கிட்ட உன்னை பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டாங்க முக்கியமான டைமில். ஆதிரை வந்து சொன்ன விஷயத்த, சீக்கிரட்டாக சொன்ன விஷயத்த அதை எடுத்துகிட்டு வந்து கமருதன் கிட்ட கொளுத்தி போட்டாங்க. இப்போ 2 முறை அதை பண்ணிட்டாங்க. இப்போ 3ஆவது முறை உள்ள ஆள் இருக்குது, வெளியே ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 பேர் வேணுன்றா அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க கேமும் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக தான் இருக்குது. இன்னும் அந்த சிரிப்பு அந்த பாட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கமருதன் அவர் ஓப்பனாக 2 அந்த டாஸ்கில் கூட பார்க்குறோம்ல, ஒரு பக்கம் அரோராக்கு ரூட் விடுறாரு, ஒரு பக்கம் பார்வதி கூட பர்ஃபார்ம் பண்ணுறாரு, 2த்தையும் அங்கே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்படி இந்த மாதிரி கேஸ் லைட் பண்ணலாமாம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற, அதாவது கேம் ஆடுறாங்க, பாயிண்ட் சொல்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே காட்டுறதுனால எபிசோடில் பாயிண்ட் சொல்கிற இடத்துல கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ கூட ஒஸ்ட்டுக்கு வந்து சாண்ட்ராவை சொல்லும் போது நல்ல பாயிண்ட் தான் சொன்னாங்க. பூண்டு தோல் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எல்லாம் ஒரு ஃபன்னாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க, குப்பையாக கொட்டினீங்க, அது வந்து இருக்கிற டேபிளுக்கு அடியில் பொருட்களுக்கு அடிக்கெல்லாம் போயிருக்கும். இப்போ இந்த வாரம் இன்னியோட அந்த டாஸ்க் முடிய போகிறதில்ல. இப்போ அடுத்து கிளீனிங் டீமில் வர்றவங்க அவங்களுக்கும் இது பிரச்சனையாக முடியும். ஸோ இப்படி தொடர்ந்து அது பிரச்சனையாக போகுது, அது வேற ஏதாவது திங்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பரவாயில்லையே, புத்திசாலித்தனமாக பேசுகிறாங்கன்னு பார்த்தா, இது எப்படி சாண்ட்ரா வந்து சூப்பராக அந்த டாஸ்க் பண்ணாலும் சீக்ரெட் டாஸ்க்கு இப்படியே இவ்வளோ ஒஸ்ட்டாக வந்து வார்த்தையை விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேஸ் எழுதுறோம்ல மொத்தமாக. அப்போ அதே கேரக்டர் தான் இங்கேயும் இருக்குது. செம்ம எனர்ஜியாக இருக்கிறாங்க. சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா வெளியில் ஷோலாம் செம்ம எனர்ஜியாக இருப்பாங்கல்ல, அந்த முகம் வேறு. அர்ச்சனாக்காவும் பார்த்தீங்கன்னா செம்ம எனர்ஜியாக இருப்பாங்க, சீசன் 4 அன்பு கேங் லீட்ரு. அந்த மாதிரி எனர்ஜியாக இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வேற ஒரு முகம் இருக்குது. இந்த முகம் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முகம் இருக்குது. இந்த முகத்தை காட்டாமல் பாட்டு வைப் பண்ணிட்டு டான்ஸ் ஆட்டு அப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி பார்வதிக்கு தெரியும் போது என்ன பண்ண போகிறாங்கன்றது வேற. இன்னைக்கு காலையில் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த டாஸ்கில் ட்ரபுள் மேக்கர் யார், வார்டன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் ட்ரபுள் மேக்கர் அப்படிங்கிற விஷயத்தில் அரோராவை பற்றி இவங்களே சொல்கிறாங்க. கம்ருதன் மேலே கையை போட்டுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இன்னும் தோளில் சாஞ்சிக்கிட்டு பார்வதி சொல்ல அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரியே அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்வதியை குத்தி விடுறது தான் இவங்களுடைய கேமாக இருக்குது. அப்போ ஓப்பனாகவே சொல்கிறாங்க பார்வதி, இது வந்து சில விஷயம் எதிரில் பண்ணாத அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் அவங்க வாண்டடாக வந்து எதிரிலேயே பண்ணுறாங்க. நான் வேற இடத்துல வீடு கட்டுனுங்கிறேன், நான் உன் பக்கமே வரலன்னு நான் போனாலும் அவங்க வாண்டடாக சில விஷயம் பண்ணி குத்தி விடுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இங்கே மட்டும் குத்தி உள்ள, எதிரில் மட்டும் குத்தி உள்ள, சைடில் போய் கமருதன்கிட்டையும் அந்த மாதிரி குத்தி விட்டுருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டரை பேசலாமா, இவங்க பலூன் அக்கா, மறுபடியும் பலூன் அக்கா இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் என்னை பொறுத்தவரை 3 பேருமே வந்து மூணு பேர் மேலுமே கேஸ் எழுதணும். ஆனால் இந்த இடத்துல அரோரா எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.